Vivo உடைய பாப்புலரான சீரிஸ் இந்தியாவில் அப்படின்னு சொல்லும் போதே Vivo உடைய V சீரிஸ் அதில் கண்டிப்பாக இருக்கும். இந்த V சீரீஸில் இவங்க லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ணது Vivo V20 சீரிஸ். ஸோ Vivo V20 சீரிஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 ஸ்மார்ட் ஃபோன் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்தாங்க. Vivo V20 SE, Vivo V20, Vivo V20 Pro 5G ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 3 ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஆல்ரெடி இந்தியாவில் லான்ச் ஆகிடுச்சு, ரொம்பவே பாப்புலராகவும் இருக்குது. இப்போ 4ஆவதாக இந்த சீரீஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாகவும் இருக்குது. எஸ், இது Vivo V20 2021 இந்த பேரில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷனில் ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன Vivo V20 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லான்ச் ஆன V20க்கு ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கும்போது வந்து சக்ஸஸர் வெர்ஷன் அதுதான் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக V20 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே கிளாஸ் பேக் பேனல் கொடுத்துருக்காங்க. ரியர் சைடில் வந்து உங்களுக்கு கேமரா மாடியூல் எக்ஸாக்டாக வந்து ட்ரிபிள் சென்சார்ஸ் Vivo V20ல் எப்படி அலைன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட வருது. இதோட ஓவரால் அவுட்லுக் சொல்லவே வேண்டாம், கிரேடியன்ட் கலர்ஸோட ஸ்லிம் பேட்டர்னில் பார்க்கறதுக்கு ரொம்பவே ப்ரீமியம் அண்ட் கிளாசி ஃபினிஷில் தான் இருக்குது Vivo V20 மாதிரி. அது மட்டும் இல்லை, இதோட டிஸ்பிளே சைஸும் 6.44 இன்ச் அமலட் பேனல் கொடுத்துருக்காங்க. கூடவே 1080 x 2400 பிக்சல் ரெசல்யூஷன், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ, 409 ppi டென்சிட்டி. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அமலட் பேனல் அப்படிங்கிறதுனால இதில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் ஃபேஸ் அன்லாக்கும் இருக்குது. ஸோ ஓவரால் டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அமலட் பேனல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் என்ஹான்ஸ் பண்ணி தான் காட்டுது. ஸோ டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் அமலட் பேனலில் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக தான் இருக்குது Vivo V20 மாதிரி. அடுத்ததாக Vivo V20 2021 பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட பெர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா Vivo V20 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 720Gல கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் இதோட சக்ஸஸர் வெர்ஷன். ஸோ அப்கிரேட் பண்ணி இது வந்து Snapdragon 730Gல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது 8 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதுவும் ஆக்டோகேர் சிப்செட் தான். இது 2 கோர்ஸ் வந்து உங்களுக்கு 2.2 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. 6 கோர்ஸ் வந்து 1.8 GHzல கிளாக் ஸ்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி எஃபிஷியன்சி ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 618, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டஸ்ட் Android 11 கொடுத்துருந்தாங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் FunTouch 11ல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 730G அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஏற்கனவே நிறைய ஸ்மார்ட் ஃபோன் இந்த சிப்செட்டில் லான்ச் ஆயிருக்கு. போக்கோவுடைய Poco X2 லான்ச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் சாம்சங்குடைய M51, இது ரெண்டுமே ரொம்பவே பாப்புலரான ஸ்மார்ட் ஃபோன். ஏன்னா இது பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். கேமிங்காக இருக்கட்டும், உங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையுமே இருக்காது. ரொம்பவே ஸ்மூத் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு லேட்டஸ்ட் சிப்ஸ். ஸோ Snapdragon 730G ஒரு பிக்கஸ்ட் ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம் Vivo V20 2021ல. அது மட்டும் இல்லை, இதோட கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோனும் கூட. ஏன்னா ரியர் சைடு அண்ட் செல்ஃபி கேமரா ரெண்டுமே வந்து உங்களுக்கு எக்ஸலன்ட் ஸ்பெசிஃபிகேஷனோட கொடுத்துருக்காங்க. Vivo V20 மாதிரி இதுவும் ட்ரிபிள் கேமரா தான். 64 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கல் 1.9 அப்பர்ச்சர், 8 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட், ஃபோக்கல் 2.2 அப்பர்ச்சர், 2 மெகா பிக்சலுக்கு டெப்த் சென்சார், ஃபோக்கல் 2.4 அப்பர்ச்சர். அதோட இது 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும். செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ட்ராப் லான்ச்சில் உங்களுக்கு 44 மெகா பிக்சல் ஃபோக்கல் 2.0 அப்பர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமராலையும் உங்களுக்கு 4K ரெக்கார்டிங் இருக்குது 30 fpsல. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 44 மெகா பிக்சல் கூடவே வந்து ஆட்டோ ஐ ஃபோக்கஸ் மோட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து DSLR கேமராஸ்லேயே இது ரேராக தான் இருக்கும். இவங்க ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் ஆட்டோ ஐ ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அதோட வந்து உங்களுக்கு செல்ஃபி மோடாக இருக்கட்டும், ஸ்லோ மோஷன் மோடாக இருக்கட்டும், நிறைய ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் கேமரா சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்லீக் அண்ட் ஸ்லிம் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ 4000 mAh கொடுத்துருக்காங்க. பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 வாட் வரைக்கும் இருக்குது. அதே மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைப் சி போர்ட், 3.5mm ஆடியோ ஜாக்கோட வருது, டெடிகேட்டட் SD கார்ட் ஸ்லாட் இருக்குது. நீங்கள் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். கூடவே பாக்ஸ் கூடவே உங்களுக்கு ஒரு இயர்ஃபோன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக Vivo V20 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Vivo V20 உடைய
ஒரு சக்ஸஸர் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது அவுட்லுக்காக இருக்கட்டும், இதோட ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து எக்ஸாக்டாக V20ல் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான். இதில் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிப்செட் மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. Vivo V20 உங்களுக்கு Snapdragon 720Gயில் கொடுத்துருந்தாங்க, இதில் Snapdragon 730G. மற்றபடி எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் உங்களுக்கு சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Vivo V20 என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருந்தாங்களோ அதே ப்ரைஸ் தான் 24,990க்கு இப்போ அமேசானில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் அடிஷ்னல் ஆஃபர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் HDFC கிரெடிட் கார்டு யூஸராக இருந்தீங்கன்னா கிரெடிட் கார்டில் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு 1,500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அதே வந்து நீங்கள் டெபிட் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் ஆஃபர் இருக்குது. EMI அப்படின்னு போனீங்கன்னா வந்து அங்கேயும் உங்களுக்கு 1,500 ரூபாய் வரைக்கும் ஆஃபர் இருக்குது. அது மட்டும் இல்லை, இதில் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூவும் இருக்குது. இதில் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிமம் 2,500 வரைக்கும் எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஆஃபர்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் டிஸ்கவுண்டட் ப்ரைஸ்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு லிமிட்டட் ஆஃபர் அப்படின்னும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Vivo V20 2021 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பீட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ரொம்பவே பாப்புலராக இருக்கக்கூடிய சாம்சங் கேலக்ஸி M51, போக்கோ X2 இந்த 2 ஸ்மார்ட் ஃபோனுமே கண்டிப்பாக டஃப் காம்படிஷன் கொடுக்கும். அது மட்டும் இல்லை, Realme 7 Pro கூட சொல்லலாம், ஏன்னா இது AMOLED பேனலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக எல்லா ஸ்மார்ட் ஃபோனுக்கும் டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் தான் இருக்குது இதோட அவுட்லுக், கேமரா அண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ Vivo V20 2021 இந்த ஸ்மார்ட் ஃபோன் பற்றி உங்கள் கருத்து என்ன தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.